நீலகிரியில் ஓய்வு எடுத்தார். நீ பார்த்தீங்களா? தினந்தோறும் மக்கள் பண்ணி தான் அங்கேயும் போய் செய்திருக்கார். பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வு சென்றிருக்கின்றார். அதேபோல் யானைகள் முகாமிலே நடத்தப்படுகின்ற பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றார். யானை பாகன்களுக்கு உண்டான விடுதிகளை கட்டி தந்திருக்கின்றார். அதை திறந்து வைத்திருக்கின்றார். எங்கள் முதல்வரை பொறுத்தவரை ஓய்வு என்பது இல்லை. எங்கள் முதல்வரை பொறுத்தவரை நாட்டில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் விரல் நுனியிலே வைத்திருப்பார். கடந்த காலங்களைப் போல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்ற நிலையில் இன்றைய முதல்வர் இல்லை. எல்லோரும் அரசியல் ரீதியாக சொல்லுகின்ற சொல்லுதான், படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று. முதலில் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதன் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி நிர்ணயிக்க வேண்டும். வெற்றி தோல்வியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி 50 தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும்? அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள்.